அதிமுக கட்சிக்குள்ள போய் நான் வந்து பிரசாந்த் கிஷோரை வச்சு நான் வந்து 300 கோடி ரூபாய் மார்டின் செலவில் வியூகம் அமைச்சு உங்கள் கட்சியை வந்து விஜயோட சேர்த்து நிற்க வச்சு வெற்றி பெற வைப்பேன்னு சொன்னது யாரு? அண்ணா ஆதவ அர்ஜுன் ரெட்டி தானே. அவர் ஊரில் அவரு தேர்தலில் நின்று 10 தொகுதியில் டெபாசிட்டே வாங்க முடியல அவரால். இதுதான் இவரோட வியூகம். சமந்தா கூட தான் கூட்டம் வருது. சமந்தாக்கு வர கூட்டத்துக்கும் விஜய்க்கு வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் சினிமா தானே. ஸோ இந்த கூட்டம், விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் எங்கேயாவது ஓட்டாக மாறும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ பிஜேபி வந்து தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை ரெடி பண்ணோம்னாலே அது வந்து சீமான பெரியாரை பற்றி பேசுன்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி. சீமான் பேசுறது பிஜேபி வாய்ஸ். இதுல ஜோக் என்னன்னா, ரவீந்திரன் துரைசாமி அதாவது பெரியாரை எதிர்க்கிறதுனால அவர் வந்து ஸ்டாலினுக்கு இணையான தலைவராக வளர்ந்துட்டார். சீமான் ஸ்டாலினுக்கு சமமா வந்துட்டார். எங்க வந்தாரு? வெளிநாட்டு திரள் நிதியை எல்லாருக்கும் சாதாரண சர்ச்சு வாங்கினாலே கேள்வி கேட்கக்கூடிய அரசு. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஸோ மத்திய அரசோட ஆதரவோட இயங்கக்கூடிய இது வந்து என்னன்னா, லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஆதரவோட கஞ்சா விற்கிற கதை. அதுதான் சீமான் கட்சி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ஹசீஃப் அவர்களே. வணக்கம். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அதற்கு இந்த தேர்தல் வியூக வகுப்பு செய்து கொடுப்பதற்காக வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து அவரை சந்திச்சிருக்கிறார். விஜய் அவர்களை சந்திச்சு இந்த சந்திப்பு தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. எப்படி வந்து கூட்டணி அமைப்பது, இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். கூட்டணி எப்படி அமைப்பது, கட்சியினுடைய தற்போதைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதை எப்படி வந்து ரிஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகுது. பிரசாந்த் கிஷோருடைய இந்த சந்திப்பு அப்படின்றது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்லாம் சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆம புகுந்த வீடும் பிரசாந்த் கிஷோர் புகுந்த இடமும் உருப்பிட்டதாக வரலாறு கிடையாது. பிரசாந்த் கிஷோரை வந்து முதல்ல திமுகவுக்கு முன்னாடியே வந்து வியூக அமைப்பாளராக கூட்டிகிட்டு வந்தவர் வந்து அண்ணன் ரஜினிகாந்த். எனக்கு தெரிஞ்சு இந்த ரவீந்திரன் துரைசாமி, இந்த பிரசாந்த் கிஷோர், இது மாதிரி சோகால்டு நம்ம பாண்டே, மாரிதாஸ், அண்ணாமலை, பெரிய பெரிய ஆளுங்க பேர்லாம் சொல்கிறீங்க. இவங்க எல்லாமே வந்து ரஜினிகாந்தோட வியூக அமைப்பாளராக இருந்தாங்க. அதில் வந்து ஹைலைட்டாக வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு 25 நாள் என்னமோ தங்கியிருந்தார். அதில் வந்து ஒரு பல கோடி ரூபாய் செலவாச்சு ரஜினிகாந்துக்கு. அதில் வந்து 10 கோடி ரூபாய் ஃபீஸாகவும் வாங்கிக்கினார். ரஜினி என்ன கேட்டார், ஃபுல் டெட் ஆஃப் ஃபைல் கொடு, எனக்கு நான் அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்கும், எப்படிலாம் பண்ணோம், ஃபுல் டேட் ஆஃப் ஃபைல் கொடுன்னு சொன்னார். கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இதே பிரசாந்த் கிஷோர் வந்து கமலஹாசனுக்கு வியூக அமைப்பாளராக வந்தார். அதே மாதிரி அவரும் ஒரு 10 கோடி ரூபாய் அவர்கிட்டயும் ஆட்டிய போயிட்டார். இந்த பிகாரி பிராமணனுக்கு வேற வேலையே கிடையாது. அவர் ஊரில் அவரு தேர்தலில் நின்று 10 தொகுதியில் டெபாசிட்டே வாங்க முடியல அவரால். இதுதான் இவரோட வியூக அமைப்பு. முன்னாடிலாம் வந்து பத்திரிகையாளர்களை வந்து தலைவர்கள் மீட் பண்ணுவாங்க. தலைவர்களே பெரிய பத்திரிகையாளர்களாகவும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு கலைஞர், அவரே டெய்லி பேப்பர் படிப்பார், எல்லா வேலையும் பார்ப்பார். இவங்க இப்போ வந்து இந்த பேப்பர் படிக்கிறவங்க, அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறைஞ்சிட்டாங்க. அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் டெப்த்தெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ராமதாஸ் அவரும் ஒரு டீம் தான் வச்சுருக்காரு. அவர் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு டீம் வச்சு ஃபீடை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு, அறிக்கைகள் கொடுக்குறாரு. கொஞ்சம் அதில் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். மற்ற எந்த தலைவருக்கும், விஜய்க்கு சரி, மற்றவங்க யாருக்குமே சரி, எடப்பாடிக்கும் சரி, எடப்பாடியை புக்கு படித்தேன்னா நேற்று தான் ஜூனியர் உடன் படித்தேன்னுவார். அந்த மாதிரி தான் எடப்பாடி.
அதுக்கப்புறம் நீங்கள் வேற யார் எடுத்தாலும் சரி, இந்த தலைவர்கள் வந்து பெரிய அளவுக்கான விஷயம் என்பது இல்லை. இப்போ திமுகவுக்கு வந்து பெண் அப்படின்னு ஒரு வியூக அமைப்பு வந்து இருக்கு. அது வந்து பிரசாந்த் கிஷோரோட வழித்தோன்றல். அந்த இப்போ அவங்க கூட இப்போ ஒரு வியூக அமைப்பாளரை புதுசாக என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த செல்ஃபோன் மார்க்கெட்டுக்கு போய் அதுக்கு சார்ஜர்லாம் இல்லாமல் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த செல்ஃபோனை திமுக கையில் எடுத்திருக்கு. இவங்க எல்லாமே வந்து இப்போ சுனில்னு ஒருத்தர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வியூக அமைப்பாளர்னா காலையில் நேராக வந்து உதயநிதியை பார்க்குறாரு, மதியானம் வந்து மிதுனை பார்க்குறாரு, எடப்பாடி பையனை பார்க்குறாரு, சாயந்தரம் வந்து லீலா பேலஸில் அண்ணாமலையை பார்க்குறாரு. இவர் என்ன வியூக அமைப்பாளர்னு தெரியல. இவர் வந்து காங்கிரஸுக்கு வியூக அமைப்பாளர், ஆனால் எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, அமித்ஷாக்கு டெய்லி தகவல்களை வந்து ரிப்போர்ட் பண்ணி உளவு தகவல்களை பல கட்சிகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறவர் அவர் அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு முகம் பார்த்தீங்கன்னா டிகே சிவகுமாரோட சேர்ந்து மைன்ஸில் கர்நாடகாவில் ஒரு பெரிய தொழிலதிபராக உருவெடுக்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அவர் வந்து அந்த மாதிரி வரப்போகிறாரு அப்படின்றார். ஸோ இந்த வியூக அமைப்பாளர் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாங்களா இல்லையோ, முதல்ல வந்து ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு ஒரு வியூக அமைப்பாளர் தான் முதல்ல ஒரு எடுத்தார், கையில் எடுத்தார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. திமுக கையில் எடுத்திருக்கிற ராபினும் வந்து முதல் கையெழுத்து அப்படின்னு அன்புமணிக்கு ஒர்க் பண்ணவர் தான் ராபின், அவரை தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி முதல் கையெழுத்து எல்லாமே ஃபெயிலியர் தானே. இவர் ஏற்கனவே பல இடங்களில் ஜான் ஆரோக்கியம் வந்து வேலை செஞ்சு இதுவாயிட்டார். ஸோ இந்த வியூக அமைப்பாளர்களை வந்து பெருசாக எடுக்கிறாங்க. இவங்ககிட்ட வந்து இவங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து டேட்டாஸ். இப்போ நம்ம வந்து டேட்டாஸ் வந்து செய்திகளாக்குவோம், செய்திகளாக வந்து நம்ம நக்கீரனில் எழுதுவோம், இல்லை வேறு தினமணினா தினமணியில் எழுதுவோம், மற்ற பத்திரிகைகளில் எழுதுவோம். இப்போ சமஸ்னு ஒருத்தர் இருக்கார், புதிய தலைமுறையில் இருக்கார், அவர் இருக்கும்போது அவரோட டேட்டாஸ்லாம் எழுதுவார். ஜென்ராம் அவரும் டேட்டாஸ் வச்சு எழுதக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தான். இவங்கெல்லாம் ஜூனியர் உடனெல்லாம் எழுதியிருந்தாங்க, கட்டுரைகளாக எழுதுவாங்க. சின்ன குத்தூசின்னு ஒரு மாபெரும் எழுத்தாளர் இருந்தார், அவரும் வந்து டேட்டாஸ் வச்சு அதை வச்சு ஒரு கட்டுரை எழுதுகிறவர் தான். இது ஒரு காலம் முடிஞ்சு போய் இப்போ டேட்டாஸை வச்சு இன்ஃபரன்ஸ் வச்சு தேர்தல் வியூகத்துக்கு போகக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு வந்து இவங்கெல்லாம் நவுந்துட்டாங்க. அந்த டேட்டாஸை வச்சு கட்டுரைகள் எழுதுறது, அது எழுதுறது, இது எழுதுறது இல்லை. இப்போ நீங்கள் ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை பற்றி டீட்டெயிலாக வரும். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக போய் ஆராய்ச்சி பண்ணி அதை எழுதுவார் அந்த டேட்டாஸ். இப்போ வியூக அமைப்பாளர்னால் இந்த மாதிரி எழுதுகிறவங்க 10 டேட்டாஸை இவங்க எடுத்துப்பாங்க, எடுத்துக்கிட்டு இவங்க வந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு வியூகம் மாதிரி அமைச்சு அது கொண்டு போவாங்க. அது மாதிரி இப்போது ரஜினிக்கு ஒரு 20 நாள் வேலை செஞ்சவர், கமலுக்கு வேலை செஞ்சவர், இப்போ விஜய்க்கும் வந்திருக்காரு, திமுகவுக்கும் வேலை செஞ்சுருக்காரு. அவர் கொடுத்த டேட்டாவில் ஃபெயிலியர் ஆன ஒரு டேட்டாவை நான் சொல்கிறேன். அதாவது உதயநிதியை வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கக்கூடாதுன்றது பிரசாந்த் கிஷோரோட டேட்டா. உதயநிதிக்கு நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்கன்னா கட்சி வந்து வாரிசு அரசியலுக்குள்ளே போயிடும். வாரிசு அரசியல்னு வந்துருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் பெரிய அடி விழும். 2021 சொல்கிறாரு. ஆனால் உதயநிதிக்கு அதையும் மீறி தான் வந்து ஸ்டாலின் டேட்டாவில் அவரே கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த சீனியர்கள்லாம் எதிர்க்கும்போது, துரைமுருகன் மாதிரி ஆட்கள்லாம் எதிர்க்கும்போது அவரை வந்து துணை முதலமைச்சராகவும் உதயநிதி ஆக்கிட்டார். ரைட்டா? அப்போது பிரசாந்த் கிஷோர் கவனிக்க மறந்த டேட்டா என்னன்னா, எடப்பாடி வந்து கவுண்டர்னு ஒரு டேட்டாவை கொண்டு வர்றாரு. அதாவது ஆராசா வந்து பேசுகிறாரு, அதை வந்து அவங்க அம்மாவை பற்றி பேசினதா டேர்ன் பண்ணுறாரு, திரிக்கிறாங்க. அந்த பேச்சை திரிச்சது அங்கே யாருன்னா சுனில், எடப்பாடிக்கு வியூக அமைப்பாளர் சுனில். அந்த பேச்சை திரிச்சு கொண்டு வராங்க. இந்த 10.5% இடஒதுக்கீடை வந்து அவசரமாக நிறைவேற்றுறதுக்கு காரணமும் சுனில். அப்போது அவங்க ஒரு காம்பினேஷன் எடுக்கிறாங்க, என்னன்னா கவுண்டர் ப்ளஸ் 1 இயர் காம்பினேஷன். எடப்பாடி நீங்கள் என்ன மைனஸ் பண்ணாலும் அவர் வந்து சேலம் மாவட்ட செயலாளர், அவ்வளோதான். சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர், அவ்வளோதான் அவருக்கு பிரெய்னி.
அதனால் அவர் வந்து கவுண்டர் +1 இயர் வந்து அங்கே ஜெயிச்சிடலாம். அங்கெல்லாம் ஜெயிச்சிருது. 75 கான்ஸ்டிடுவன்சிஸ் கிட்டத்தட்ட ஜெயிக்குது. ஆனால் 10.5% இடஒதுக்கீடை வந்து சுனில் சொன்ன மாதிரி இவங்க அறிமுகப்படுத்துறதுனால அடி வாங்கினது எங்கன்னா மதுரை, அந்த டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி சவுத்தில் வந்து பயங்கர அடி வாங்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 கான்ஸ்டிடுவன்சியில் வந்து டிடிவி தினகரனால வந்து இவங்க அடி வாங்குறாங்க. ஸோ 75 + 50 போட்டால் 125, 127 தான் மெஜாரிட்டி. ரைட்டா? அவ்வளோதான். ஸோ ஏடிஎம்கே ஆட்சி மறுபடியும் வந்திருக்கும். யாரால் கெட்டது? வியூக அமைப்பாளர்களால் கெட்டது, சுனிலால் அங்கே கெட்டது. இங்கே அதே மாதிரி இந்த வியூகத்தை வந்து இவன் எடுக்கிறான் அப்படின்றத கணிக்க தவறுனது பிரசாந்த் கிஷோர். அதனால இங்கே வந்து ஒரு 25-30 தொகுதி லாஸ் ஆச்சு திமுகவுக்கு, பெரிய அளவுக்கு லாஸ் ஆச்சு. ஆக இந்த வியூக அமைப்பாளர்களால் வெற்றின்றதை விட தோல்வி தான். ஜெயலலிதா கேட்ட மாதிரி தான், ஜெயலலிதாவும் கலைஞரும் கேட்டது தான். 2 பேரும் வியூக அமைப்பாளரை நம்பவே இல்லை, 2 பேருமே நம்பல. கலைஞர் வந்து அவரே வியூக அமைப்பாளர் ஒன்று, அவரே எல்லார் வியூவையும் கேட்குறவர், அந்த வியூவில் எதிரும் புதிருமா பேச வச்சு அவரே ரசித்து பல விஷயங்களை முடிவு பண்ணுறவர். ஜெயலலிதா கேட்டது தான் ஓப்பனாக கேட்டது, என்னை விட பிரசாந்த் கிஷோர் பெரிய வியூக அமைப்பாளரா அப்படின்னு கேட்டுச்சு. சிபிஐனா வானத்திலிருந்து குதிச்சவங்களா, என் கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகள் இல்லைன்னு. ஜெயலலிதாவுடைய டைலாக்லாம் செம்ம பெரிய டைலாக், பெரிய பெரிய டைலாக்ஸ். அதில் இதுவும் ஒன்று. பிரசாந்த் கிஷோர் என்னை விட பெரிய வியூக அமைப்பாளரா, என்னை காட்டிலும் வியூகத்தை அமைச்சிடுவானா? அது ஒரு சென்ஸ்ல உண்மைதானே? உண்மைதான். அவங்க கிட்ட இருந்து பெரிய வியூக அமைப்பாளர் வந்து சசிகலா புருஷன் நடராஜன். அவர் வந்து காசால் அடிப்பார் வியூகத்தை. அது காசால் அடித்த வியூகம் தான் தேமுதிக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தது. இன்னொரு காசால் அடித்த வியூகம் தான் எல்லாரும் சேர்ந்து திருமாவளவன் உட்பட மக்கள் நல கூட்டணி. இன்னைக்கு வந்து மணி சொல்லியிருக்காராம் ஏதோ ஒரு பத்திரிகையில், ஊடகத்தில், திருமாவளவன் வந்தால் திமுக கூட்டணி உடைஞ்சிடும், கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்ல, நன்றி மணின்னு திருமாவளவன் ரீட்வீட் பண்ணாராம். அப்போ திருமாவளவன் போயிட்டு விஜயகாந்த் முதலமைச்சர்னு ஏற்றுக்கிட்ட அந்த வியூகம் இருக்குல்ல, அது நடராஜனுடைய பண வியூகம், பணத்தால் அடித்த வியூகம். அதுதான் மக்கள் நல கூட்டணியாக வந்து அதிமுக ஆட்சிக்கு காரணமாகவும் அமைஞ்சது. ஸோ இந்த வியூக அமைப்பாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கே உரிய ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு, எல்லாமே காசு தான் அவங்களுக்கு. இப்போது சுனில் வந்து இந்த மைன்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் போகிறாரு. பிரசாந்த் கிஷோர் வந்து சொந்த ஊர்லேயே அவரால் ஜெயிக்க முடியல. தம் பிள்ளைக்கே சோறு போட முடியாத வந்து அன்னதானத்தை பற்றி அருளுரை சொன்னாலாம். தம் பிள்ளைக்கே சோறு போட முடியாதவர் தான் பிரசாந்த் கிஷோர். இவன் வந்து அன்னதானத்தை பற்றி அருளுரை சொல்கிறான்னா, இதில் ஜோக் என்னன்னா, ரவீந்திரன் துரைசாமி பிரசாந்த் கிஷோர் வந்தது சந்தோஷம், ஜான் ஆரோக்கியம், என்ன நீ பகைச்சிக்கிட்ட நீ அழிஞ்ச, நான் விஜய் அழிக்க விரும்பலை, ஆனால் சீமானை நிறுத்த விரும்புகிறேன். சீமான் வந்து நிற்பார். அதாவது பெரியாரை எதிர்க்கிறதுனால அவர் வந்து ஸ்டாலினுக்கு இணையான தலைவராக வளர்ந்துட்டாராம் சீமான். நீ வந்து விக்கிரவாண்டிலையும் நிற்கலை, இதுலேயும் ஈரோட்லேயும் நிற்கலை, அதனால உண்டு வந்து அன்ப்ரூவன். ஆனால் ப்ரூவன் வந்து சீமான் ஸ்டாலினுக்கு சமமாக வந்துட்டார். திராவிடத்தை அடிக்கிறார். திராவிடத்தை அடிக்கிறதுனால அவர் ஸ்டாலினுக்கு சமமாக வந்துட்டாராம். எங்கே வந்தார்? ஈரோட்டில் மொத்தம் இருந்த வாக்காளர்களில் 12,000 பிஜேபி வாக்கு, அதில் 8,000 வந்து பெரியாரை வந்து ஃபுல்லாக ஜென்மனா பரம்பரையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிராமின்ஸ் அந்த ஏரியாவில். அதை வந்து விரோதமாகவே கல்பிச்சு வச்சிருக்கவன் 8,000 பேர் இருக்கிறாங்க. ரைட்டா? சீமான் வாங்கின ஓட்டு டேலி ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் அதிமுக ஓட்டு நோட்டாக்கு போச்சு, திமுகவுக்கு போயிருக்கு. திமுக முழுக்க ப்ராக்டிக்கலாக நிற்க வச்சு அங்கே வந்து அவங்களுக்கே உரிய மெத்தட், அது பணமாக இருக்கலாம், வேற ஏதோ ஒரு கேன்வாசிங் மெத்தடில் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஓட்டை வந்து அந்த மக்கள் வந்து திமுகவுக்கு போட்டிருக்காங்க. இதுதான். இவர் வந்து சீமானை வந்து ஜெயிக்க வச்சுட்டாரான், நிற்க வச்சுட்டாரான். சீமான் வந்து திராவிடத்தை எதிர்த்துனால பெருசாக வளர்ந்துட்டாரான். இப்போ தான் வல்லம் ஸ்டேஷனில் சம்மன் கொடுத்துருக்காங்க. இனி எல்லா ஸ்டேஷன்லேயும் சம்மன் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்க. அவருக்கும் சம்மன் போயிருக்கு, எச் ராஜாவுக்கும் சம்மன் போயிருக்கு. ரைட்டா? இடும்பவனம் கார்த்திக் வந்து
தீக்கா ஆட்களை வந்து அடிக்கிறதுல அந்த கேஸ் வந்து இடும்பவன கார்த்திக் இருக்கு. பெரியாரை பத்தி பேசின கேஸ் விடுங்க, அவங்க கிட்ட வெங்காயம் இருக்கு, எங்கிட்ட வெடிகுண்டு இருக்குன்னு பேசினது சாதாரண விஷயமான கேஸாவா போகும்? உங்களுக்கு வித்தியாசமா போகும். சீமான் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, நான் வந்து விடுதலை புலிகளுடைய கொடியை வச்சு தேர்தல் கமிஷன்ல பதிவு பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன், இவ்வளவு தொலைவு கொண்டு வந்திருக்கேன். அப்போ விடுதலை புலிகளுடைய கொடி வந்து நீ பதிவு பண்ணி தேர்தல் கமிஷன்ல இவ்வளவு தொலைவு கொண்டு வந்திருக்கேன்னா 15 வருஷமா இங்க ஆண்டுகிட்டு இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? நாளைக்கு யாரோ ஒருத்தர் போய் ஒசாமா பின் லாடன் படத்தை போட்டு ஒரு கொடியை பதிவு பண்ணி இங்க ஒரு கட்சியை கொண்டு வந்துட முடியுமா? தமிழ்நாட்டிலேயோ இந்தியாலேயோ கொண்டு வந்துட முடியும்? அமெரிக்கா சும்மா விடுவானா? விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட சொல்ல போறான். தடை நியாயம் அநியாயம்ன்றது அடுத்த விவாதம். ஆனா அதை ஒருத்தன் கொண்டு வரானா, அப்ப மத்திய அரசு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம கொண்டு வந்திருப்பானா? அதுவும் வெளிநாட்டு நிதியை, திரள் நிதியை பெறுறான். அப்போ வெளிநாட்டு திரள் நிதியை எல்லாருக்கும் சாதாரண சர்ச்சு வாங்கினாலே கேள்வி கேட்கக்கூடிய அரசு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஸோ மத்திய அரசோட ஆதரவோட இயங்கக்கூடிய இது வந்து என்னன்னா, லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஆதரவோட கஞ்சா விற்கிற கதை. அதுதான் சீமான் கட்சி. இதுக்கு ஒரு வியாக்கியானம் ரவீந்திரன் துரைசாமி, விளக்கம் ஐச்சிருவன் ரவீந்திரன் துரைசாமின்னு அவரு, மணி ஒரு விளக்கம், மணிக்கு பாராட்டுரை திருமாவளவன், இதெல்லாம் வியூக அமைப்பாளர்கள் போய் பார்க்கறது பேசுறது. வியூக அமைப்பாளர் வந்து எடப்பாடியை போய் பார்த்துட்டானா இல்லையான்னு நீங்க ஃபுல்லா ரிப்போர்ட்டருங்க ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. பார்த்தா எடப்பாடி சேலத்தில் இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டாரா பிரசாந்த் கிஷோர்னு. நேத்தெல்லாம் பயங்கரமான அலைச்சல் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு. ஆனா அப்படி ஒரு பேச்சு ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்ப பிரசாந்த் கிஷோருடைய வருகை அப்படியே அதுவே வந்து இன்னைக்கு அதிமுக தமிழக வெற்றி கழகம் இடையில ஒரு கூட்டணி, அதோடு சேர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய சில கட்சிகளை இழுப்பது, ஒரு மகா கத்பந்தன் அது போன்ற ஒரு மகா கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்குவது, இதுதான் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம். அதை அவர் செயல்படுத்துறதுக்கு எடப்பாடியும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு, திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியாக ஒரு பேச்சு அடிபடுது. இதுக்கெல்லாம் பிரசாந்த் கிஷோர் எதுக்கு? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி போதாதா? அவர் தானே அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவரே போதுமே. எடப்பாடியை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே அதிமுக கட்சிக்குள்ள போய் நான் வந்து பிரசாந்த் கிஷோரை வச்சு நான் வந்து 300 கோடி ரூபாய் மார்டின் செலவுல வியூகம் அமைச்சு உங்க கட்சியை வந்து விஜயோட சேர்த்து நிக்க வச்சு வெற்றி பெற வைப்பேன்னு சொன்னது யாரு? அண்ணா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தானே. எப்போ உன் சகவாசமே வேணாம், நீ வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் கட்சிக்காரன் எல்லாத்தையும் டோட்டலா விலைக்கு வாங்கிடுவ. நீ ஒரு ஆம்பளை சசிகலா, நீ என்ன பண்ணுவ? அடுத்து லாட்டரியை கொண்டு வருவ. உன் சகவாசமே வேணான்னு தானே அதிமுக துரத்தி விட்டாங்க. இதுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர்? ஆதவ் அர்ஜுன் ரெட்டியே போதுமே. என்னன்னா டோட்டல் வியூகம் என்ன வருதுன்னா, ரவீந்திரன் துரைசாமி சொல்றதுல ஒண்ணு உண்மை, விஜய் வந்து எங்கேயுமே நிரூபிக்கலையே. இப்போ ஒரு எக்ஸாம் வருதுப்பா, எக்ஸாம் வந்து ஒரு பையன் எக்ஸாமுக்கு லீவ் போட்டுறான், ஆப்சென்ட். அவன் பெஸ்ட் மாணவனா? எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கினவன் பெஸ்ட் மாணவனா? எக்ஸாம் எழுதி ஆன்சர் ஷீட்ல 100க்கு 100 வாங்குறவன் தானே பெஸ்ட் மாணவன். எக்ஸாமே எழுதாம புறக்கணிக்கிறவன் எப்படி பெஸ்ட் மாணவன் ஆக முடியும்? இப்போ விஜய் எங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்காரு, அவருடைய ஸ்ட்ரென்த் எங்க இதுவாயிருக்கு? அவருக்கு கூட்டம் மாநாட்டில் வந்தது உண்மை, ரைட்டா? கட்சி ரீதியா அமைப்பு ரீதியா பேனர்கள் எல்லாம் வைக்கப்பட்டாங்க, மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் போடுறாங்க, எல்லாம் ஒண்ணு. சமந்தா கூட தான் கூட்டம் வருது. சமந்தாக்கு வர கூட்டத்துக்கும் விஜய்க்கு வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் சினிமா தானே. ஸோ இந்த கூட்டம், விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் எங்கேயாவது ஓட்டாக மாறும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கா? பொலிட்டிக்கலா வரணும்ல. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட கூட்டம் கூடும், பயங்கரமா கூட்டம் கூடும். அந்த கூட்டம்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களா மாறுவாங்களா? கம்யூனிசத்தை ஏத்துப்பாங்களா? அவங்கள வந்து பொலிட்டிசைஸ் பண்ண வேணாமா? அந்த பொலிட்டிசைசேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, திராவிட இயக்கம் முதல்ல பெரியார் அண்ணாலாம் சொன்னதுனால வந்துட்டாங்களா? அண்ணா ஆல்சோ ஸ்போக்குன்னு எழுதினவன் தான் இந்து. அதுக்கப்புறம் அண்ணாவோட பேச்சை ஃபுல்லா போட வேண்டி வந்ததுல. பொலிட்டிசைசேஷன்ன்றது ஒண்ணு, அது ஒரு நாள்ல வந்துடாது, அது ஒரு ப்ராசஸ். அப்படின்னு பெரிய ப்ராசஸ். அதுல நீ சக்சஸ் ஆயிட்ட ஒரு நாள் அது வரும்னா, நாட்டில் எத்தனையோ புரட்சிகள் வந்து ஒரே நாள்ல வெடிக்கும். விஜய் என்ன புரட்சி தலைவரா?
அவங்க அப்பா சொல்கிற மாதிரி, நான் அண்ணாதுரை, நீ எம்ஜிஆர்ரா, நீ புரட்சி தலைவர்ரா, ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருக்குமே நம்ம, எவ்வளோ பெரிய குடும்பம், இந்த மாதிரி ஒரு குடும்பம் அமையுமா இந்தியாவில்? நெப்போட்டிசம். விஜயோட வளர்ச்சியே நெப்போட்டிசம். அவங்க அப்பா டைரக்டர் இல்லைன்னா அவர் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆயிருப்பாரா? ரைட்டா? இப்போ அஜித் வந்து மெக்கானிக்காக இருந்தால் அந்த பையன் வளர்றான், நிற்கிறான், சாதிக்கிறான், போகிறான், வரான்றது வேற. ஆனால் விஜயோட வளர்ச்சி முழுக்க முழுக்க திட்டமிட்ட வளர்ச்சி இல்லை. நீங்கள் கலைஞர்கிட்ட போய் உக்காந்து விஜயகாந்தை வளர்த்த ஆளுங்கள்ல. விஜயகாந்தோட வளர்ச்சி திட்டமிட்ட வளர்ச்சி இல்லை. எம்ஜிஆர் அடிப்படையில் எம்ஜிஆர் ரசிகர், நல்ல மனுஷன், அவ்வளோதான். வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு இல்லை. அவர் வந்து தன்னோட விஷயங்களை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணார். ஸோ விஜயோட விஷயங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிசைஸ்டு மேட்ராக நீங்கள் கொண்டு போவீங்க? எங்கே கொண்டு போய் நிற்கும் அது? எங்கே இதுக்கான எல்லை என்ன இருக்குது? இப்போ நீங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா எல்லாம் வந்துடுமா? அதிமுக 20% வாக்கு, அதில் வந்து 10% மேலே வந்து பாஜக வந்து தனியாக தூக்கிட்டு போயிட்டு, ஓபிஎஸ், தேனியில் டிடிவி தினகரன், தர்மபுரியில் சௌமியா அன்புமணி, கோவையில் அண்ணாமலை, மற்ற இதர பகுதிகளில் எல்லாத்துலேயும் வாங்கி ஒரு 18% வாங்கினதை அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் 10% அதிமுக வாக்கு போயிடுச்சா? போயிடுச்சு. அப்போது அதிமுக வாக்கு 30%. அதிமுக வாக்கு டோட்டலாகவே 30%. இப்போ 20% வந்து விஜய் வந்தால் ஒரு 10% கூடுமா? 10% கூடிச்சுன்னா 10% டோட்டலாக கூடிச்சுன்னா 30% தானே. அப்போ திமுக கூட்டணி அதை தனியாக நிற்கிது. திமுக கூட்டணி தனியாக நிற்கிது. பாஜக தனியாக ஒரு கூட்டணி வச்சிருக்குல்ல. அப்போ பாஜக கூட்டணி வாங்குற வாக்குகள் வந்து அதிமுகவுடைய திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியறது தானே. அது பாஜக கூட்டணியா அமைறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு மெகா கூட்டணியை பத்தி தானே அவங்க பேசுறாங்க. பாஜக தவிர்த்து அதிமுக, தமிழக வெற்றி கழகம், பாமக, தேமுதிக, இன்னும் திமுகவில் இருந்து வரக்கூடிய இதர கட்சிகள் இப்படியா தானே பேசிட்டு இருக்காங்க. பாஜகவை இன்க்ளூட் பண்ணி அவங்க பேசவே இல்லையே. பாமக எப்படி பாஜக விட்டு வரும்? கேஸ் என்ன ஆகும்? மெடிக்கல் காலேஜ் கேஸ் என்ன ஆகும்? ஸோ பாமக வந்து பாஜக விட்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. தேமுதிகவுக்கு பாஜக அதிகமான காசு கொடுக்குமா, அதிமுக அதிகமான காசு கொடுக்குமா, இல்லை விஜய் கொடுப்பாரா காசு? அங்கே ஒரு பேரம் வந்து நிற்கிது. சரி, திமுக விட்டு கூட்டணியை விட்டு கட்சிகள் வந்து அதிமுக தாவேகாவோட வரணும்னு என்ன நிர்பந்தம் இருக்கு? 2 விஷயம் நடந்தது டெல்லியில். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, அதை வந்து கவனிக்கல. ரைட்டா? அது இயல்பாகவே உருவாகிறது தான். அதே நேரத்தில் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான கூட்டணியை வந்து சரியாக வைக்கல அரவிந்த் கெஜ்ரிவால். ஆமாம், காங்கிரஸும் அங்கே தப்பு பண்ணுது, அரவிந்த் கெஜ்ரிவாலும் தப்பு பண்ணுறாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 14 தொகுதி வந்து யாரால தோக்குது? ஆம் ஆத்மி, காங்கிரஸால தோக்குது. அப்போது 14 தொகுதி வந்திருந்தா பாஜக ஜெயிச்சிருக்குமா? ஜெயிக்காது. ரைட்டா? இப்போ இங்கே கூட்டணியை வந்து இன்டாக்டாக இங்கே வைக்கிறாங்க. இங்கே ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்ட் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. நீங்கள் ஒன்றும் உருவாக்கலை. ஒரு சாத்தாங்குளமோ, ஒரு பொள்ளாச்சியோ, ஒரு ஸ்டெர்லைட்டோ, ரைட்டா, எதுவுமே இங்கே உருவாகலை. அந்த மாதிரி மிக கடுமையான அதிருப்தி வரக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து வரல. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இங்கே இருக்குது. இங்கே உருவாயிருக்கிறது சின்ன சின்ன அதிருப்திகள். அது நீங்கள் வேங்கை வயலாக இருக்கலாம், ஸ்ரீமதியாக இருக்கலாம், அது மாதிரி சின்ன சின்ன அதிருப்தி. இந்த அதிருப்திகள்லாம் ஓகே, இதை வந்து நீங்கள் போய் பேசி தீர்க்கிற அளவுக்கு தானே இருக்குது. வேங்கை வயலுக்கு ஒரு தனிநபர் விசாரணை கமிஷன் போடணுன்ற அளவுக்கு தானே இருக்குது. சாதிவாரி இடஒதுக்கீடு நேற்று சோனியா காந்தி வந்து பார்லிமெண்ட்லேயே வந்து பேசி அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டையே வந்து அது சரியாக பண்ணலை, நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சென்சஸ் எடுக்கணும்னு அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதுவும் அங்கே காங்கிரஸ் நடக்குதா? காங்கிரஸ் எந்த காரணத்தை கொண்டு பிச்சுக்கிட்டு போகாது திமுக கூட்டணியை விட்டு. திருமாவளவன் போனவுடனே எல்லாரும் போயிடுவாங்கன்றதெல்லாம் மிக மிக மோசமான ஒரு கற்பனை. ரைட்டா? அது மணிக்கு தான் வரும் அந்த கற்பனை. அந்த கற்பனையெல்லாம் நடக்கவும் நடக்காது. ஸோ கம்யூனிஸ்டுகளுக்கு இந்தியா முழுக்க எங்கேயுமே கூட்டணி கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு கூட்டணி வந்து திமுக கூட்டணி தான். மேற்கு வங்காளத்துலையும் கிடையாது, கேரளாலையும் மைனஸ் ஆகுறாங்க. இருக்கிற ஒரே ஒரு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு தான். அதையும் அவங்க இழந்துட்டு அவங்க போகவும் மாட்டாங்க. விசிகாவுக்கு
பாஜக எதிர்ப்பில் தான் அவங்களும் நிற்கிறாங்க. அது அந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சப் ஒர்க்கு நடக்குது. மிச்சம் இருக்கிறது யார்? வேல்முருகன் மாதிரி ஒரு சில பேர் தான். அதையும் பேச்சப் பண்ணிடுவாங்க. அது கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா கொதிக்க எரிய விறக போகணும்னா கொதிக்கிறது தானே அடங்கிடுது. இது ஒன்று. ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. கூட்டணி கட்சிகளில் ஆயில் பண்ணி வச்சுறாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் போடுறீங்க, நியூமரிக்கலாக பேசுறீங்க. நான் வந்து பெர்செப்ஷன் வைஸ் பேசுறேன். இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக்குறேன். நான் வந்து விஜய் இருக்காரு, அதில் அதிமுக இருக்குது, இந்த மாதிரி இதர கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கோம். பாருங்க, திமுகவிலிருந்து அதிருப்தியில் இந்த கட்சிகள்லாம் உடஞ்சி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்குல்ல, அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? இப்போ மக்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் ஏற்படுது, மகா கூட்டணி, அப்போ அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல சொந்த கட்சியில இருக்கக்கூடிய அதிருப்தியை பார்க்கணும். ரெண்டாவது, பாஜகன்றது ஒரு மிகப்பெரிய யமன். அது இது வரைக்கும் நிதிஷ்குமாரும் சரி, அஜித் பவாரும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அடிச்சு உதைச்சி மிரட்டியே கூட்டணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க போன தடவை அவங்க வந்து அண்ணாமலையுடைய பேச்சை கேட்டு ஏமாந்தாங்க. அண்ணாமலை ஒரு 3 சீட்டாவது இங்கே ஜெயிச்சிருந்தாருன்னா அவருடைய பெர்செப்ஷனுக்கு, நீங்கள் சொல்கிற பெர்செப்ஷனுக்கு பிஜேபி ஈல்டாயிருக்கும். இப்போ பிஜேபி வந்து தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை ரெடி பண்ணோன்னாலே அது வந்து சீமான பெரியாரை பற்றி பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பிஜேபி. சீமான் பேசுறது பிஜேபி வாய்ஸ், ரைட்டா? இன்னொருத்தர் ஒரு பெர்செப்ஷனில் போயிட்டாரு. அடுத்து ரவீந்திரன் துரைசாமி, அடுத்து சீமான் தான் பாஜகவோட முதல்வர் கேண்டிடேட்டு, அந்த பெர்செப்ஷனுக்கு போயிட்டார். ரைட்டா? பிஜேபி வந்து டோட்டலாக வந்து அதிமுகவை வாழ விடணும். செங்கோட்டையன், கோகுலேந்திரா மாதிரி பலரை பேச விட்டுதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதிமுக என்ன ஆகும்? சசிகலாவுடைய ரோலு, ஓபிஎஸோட ரோலு, மற்றவங்களோட ரோலு என்ன ஆகும்? இல்லை ஒருவேளை நீங்கள் சொல்கிற பர்செப்ஷன் உருவாகணும்னா பாஜக, அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக 5 கட்சி இந்த கூட்டணி உருவாகுமா? இந்த கூட்டணி உருவானா கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கக்கூடிய கூட்டணியில விஜய் போவார். அதான் அப்படி போனா கூட எடப்பாடி சிஎம்னா இவருக்கு எத்தனை சீட் கொடுப்பாங்க? 25 சீட் தருவாங்களா? கிட்டத்தட்ட 120 சீட்டு கேட்டுட்டு இருக்கிறாராமே. 110 சீட்டு, 117, 15 மினிஸ்டர் உங்களுக்கு, 15 மினிஸ்டர் எங்களுக்கு. நீங்க 2.5 வருஷம் சிஎம், நாங்க 2.5 வருஷம் சிஎம். இப்படிலாம் பேச்சு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் போகுது. அது ஜான ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, இன்னும் எலெக்ஷன் வர 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 நிறைய ட்ராமாக்கள் பார்க்கலாம். அப்படின்னா அவர் வந்து தன்னோட கார்டை வந்து செஸ்ட்டுக்கு க்ளோஸாக தான் வச்சிருக்காரு, ஓப்பன் பண்ணல விஜய். அவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் வரக்கூடிய தலைவர் இல்லை. போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டு, தேர்தலெல்லாம் நின்று கஷ்டப்பட்டு அதெல்லாம் வரக்கூடிய தலைவர். கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு ஏதாவது கரெக்டாக சொல்லணும், எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு வறுமையில் வாழ்ந்தவன் வந்து ஒரு கதை எழுதுவான். அந்த கதையை எழுதுறதை எவனோ ஒருத்தன் தயாரிப்பான், ரைட்டா? அவனுங்கிட்ட போயிட்டு ஹீரோவை நடிச்சு 200 கோடி ரூபாய் உஷார் பண்ணிட்டு போகிறது தான் விஜய். இவ்வளோதான் விஜய். அவங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ண, ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கான தயாரிப்புகள் எல்லாம் அவங்க இல்லை. ஸோ இந்த வியூக அமைப்பாளர் இவங்க எல்லாருமே வந்து காமெடி கேரக்டர்ஸ் வந்துட்டு போயிட்டு இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதிமுகவுக்கும் பாஜக வந்து விரும்புது, அதிமுகவும் பாஜகவை ஆதரித்து பேசுது. இப்போது எடப்பாடி பழனிசாமி பேசினது இருக்கு இல்லையா, டெல்லியில் வந்து பாஜக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது பெரிய விஷயம், இந்தியா கூட்டணியாக இல்லை அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அவர் ஏன் இந்தியா கூட்டணியை பற்றி பேசணும்? பாஜக வெற்றி பெற்றது ஆம் ஆத்மி கட்சியுடைய தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. பாஜகவை ஏன் பாராட்டணும்? அதான் அஜெண்டா, பாராட்டணும் நீ. அதான் சிக்னல். பிஜேபி கூட்டணிக்கு நான் வந்து ஓகே, திரும்ப ரெய்டு கீடு வச்சிடாதீங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, அதுதான் சிக்னல். ஸோ பாஜகவோட ப்ரெஷரை தாண்டி அதிமுக வந்தால் தானே நீங்கள் வந்து மெகா கூட்டணிக்கு வர முடியும். பாஜக இருக்கிற கூட்டணிக்குள்ளே வரமாட்டானே. இது எப்படின்னா, அத்தைக்கு மீசம் முளைக்கணும், அதுக்கப்புறம் சித்தப்பா ஆகணும், அதுக்கப்புறம் திருமாவளவன் வரணும், திருமாவளவனை ஃபாலோ பண்ணி எல்லா கட்சியும் மணி சொன்ன மாதிரி வந்துடணும். முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கிட்டுண்டா, அதுக்கப்புறம் நாங்கள் சித்தப்பாவா இல்லை பெரியப்பாவா எப்படி கூப்பிடுறோம், வயசுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம். மீசை முளைக்கிட்டுண்டா அத்தைக்கு,
அதுக்குள்ளேயே திருமாவளவன் வந்தோடனே எல்லாரும் வந்துடுவாங்களாம். திருமாவளவனுக்கு போகிறதுக்கான மைண்ட் செட்டு இருக்குது. இல்லாட்டி ஏன் அவர் மணியை வந்து பாராட்டி ட்வீட் போடுறாரு? திருமாவளவனுக்கு போகிறதுக்கான மைண்ட் செட்டு இருக்குது. அவர் போகிறதுக்கு தயாராக இருக்கார். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் தயாராக இருக்கார். அவர் ஒரு தலைவர் ஆகணும்னு நினைக்கிறார்ல, அவர் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறார்ல, தலித் துணை முதல்வர் ஆகணும்னு. ஆதவ் அர்ஜுனோடைய வார்த்தைகளில் இருக்க திருமாவளவனுடைய வார்த்தைகள் தானே. நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வராருன்னா எடப்பாடி முதல்வர், துணை முதல்வர் ஆதவ் அர்ஜுனா ஒன்று, ரெண்டாவது துணை முதல்வர் திருமாவளவன்ல. ஒரே கட்சியில் 2 துணை முதல்வர்ல எப்படி நல்லா இருக்காது? அப்படி இதுதான் கணக்கு.